அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் பயன்படுத்திய அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி மேற்கொள்ள இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சென்னை, சேலம், நாமக்கல், நெல்லை மாவட்டங்களில் திமுக மாணவரணியின் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே திமுக மாணவரணி போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தி அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் நாமக்கல், திருச்செங்கோட்டில் நடைபெற இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மார்ஷல். அமைச்சர் ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக வெளியான அந்த வீடியோ காட்சியை கண்டித்தும், அதே போன்று போதைப் பொருள் பயன்படுத்தும் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் மத்திய மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கான ஏற்கனவே அனுமதி கேட்டு சேலம் மாநகர செயலாளர் மூலமாக அனுமதி கோரிய கடிதமும் சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவில் இந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக மாநகர செயலாளர் இல்லத்திற்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லி நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் நேற்று இரவு முதல் கட்டப்பட்ட திமுக கொடியினை அகற்ற கோரி இரவு முழுவதுமாக காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொடியை கழட்ட வேண்டும் என்ற உத்தரவிட்டு கொடி கழட்டப்பட்டிருக்கிறது. தற்போது போராட்டம் நடைபெறும் பகுதியான கோட்டை மைதானத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இங்கு வரும் மாணவர்களை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஜனநாயக அடிப்படையில் ஒரு போராட்டத்தை நசுக்கும் முறையில் இந்த தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வராங்க. மார்ஷல், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சக்திவேல். தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களில் திமுக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர், நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். திருமலைக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லையை பொறுத்தளவு ஏற்கனவே தமிழகத்தினுடைய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பொது வழியில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக சமூக வலைதள காட்சிகள் வெளிவந்ததை தொடர்ந்து இதுக்கு கடும் எதிர்ப்பு வலுத்து வந்த நிலையில் திமுக சார்பில், குறிப்பாக திமுக மாணவரணி சார்பில் இதை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட தலைநகரங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நெல்லை மாவட்டத்திலிருந்து திமுக கட்சி ரீதியாக, அதாவது நெல்லை மத்திய மாவட்டம், நெல்லை கிழக்கு மாவட்டம், நெல்லை மேற்கு மாவட்டம் ஆகிய 3 மாவட்டங்களின் சார்பில் நெல்லை வண்ணார்பேட்டை பாலத்தின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இதற்கு ஏற்கனவே நெல்லை மாநகர காவல்துறையிடம் இந்த திமுகவின் சார்பில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென அதற்கு அனுமதி மறுத்து போராட்டம் நடத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து போலீசார் அதற்குரிய காரணங்கள் குறுகிய கால அவகாசம், குறுகிய காலத்தில் அனுமதி பெற்றது காரணமாகும். அது போக்குவரத்து மிகுந்த பகுதி என்றும் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் என்று கூறவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக அனுமதி கேட்ட இடம் ஏற்கனவே தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இடம்தான். அந்த இடம் ஏற்கனவே காவல்துறை சார்பில் பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இதை பொறுத்தவரை குறிப்பாக திமுக இன்று நடத்தக்கூடிய போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தின் காரணமாகவே இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிகிறது. இருந்தபோதும் காவல்துறை அனுமதி வழங்காத நிலையிலும் நெல்லை மேற்கு, நெல்லை கிழக்கு, நெல்லை மத்திய மற்றும் மாநகர ஆகிய திமுகவினுடைய சார்பில் இன்று திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும். காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக திமுக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது தடையை மீறி ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவினர் தயாராகி வருகின்றனர். மேலும் இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்காக காவல்துறை
இன்னும் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த திமுகவினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்த சம்பவம் நெல்லை மாவட்ட பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தடையை மீறி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் நிலை உள்ளது. தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களில் திமுக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருமலைக்குமார்.